ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 விதமான ஆம்ப்ளிஃபையர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுமே வந்து வெவ்வேறு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்ததுங்க. 2 ஆம்ப்ளிஃபையரில் நம்ம என்ன மாதிரிலாம் டிசைன் பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு கஸ்டமருடைய தேவைக்கேற்ப நம்ம எப்படி செய்து கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. உங்களுக்கும் இது போன்ற ஆம்ப்ளிஃபையர்லாம் தேவைப்பட்டதுன்னு சொன்னால் நீங்களும் டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்குற வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர். இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் ஆர்டர் கொடுத்துருந்தாரு. அவருக்காக ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் டியில் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த ஆம்ப்ளிஃபையரு அவங்க கிளாஸ் டியில் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 வாட்ஸ் அவுட்புட் தரக்கூடிய போர்டு நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். 2 சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 வாட்ஸ் அவுட்புட்டு. அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 வாட்ஸ் பவர் சப்ளை, எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த யூஎஸ்பி போர்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லிங்க. இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா டீம் பைன்னு சொல்லி நிறையா பேர் வந்து வீடியோ போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு போர்டு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த போர்டில் உங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய ஆடியோ ஃபார்மேட்ஸ், எல்லா ஆடியோ ஃபார்மேட்ஸுமே சப்போர்ட் பண்ணும். அதாவது ஒன்லி MP3 ஃபார்மேட்ஸ், ஆடியோ ஃபார்மேட்ஸ் மட்டும் சப்போர்ட் பண்ணும், வீடியோ ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணாது ஃப்ரெண்ட்ஸ். ஆடியோ ஃபார்மேட், ஹை குவாலிட்டி ஆடியோ ஃபார்மேட் சொன்னால் AAC, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேவ் ஃபார்மேட், WAV ஃபார்மேட், இந்த மாதிரி கொஞ்சம் ஹை MB உள்ள ஆடியோ எல்லாமே நீங்கள் இதில் ப்ளே பண்ணிக்கிற முடியும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் மைக்ரோ SD கார்டு, இந்த மாதிரி எல்லா சப்போர்ட்டும் உண்டு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ ரெக்கார்டுமே பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் எக்ஸ்ட்ரா வந்து மைக் போட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணாலுமே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான ஆப்ஷன்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணலை, சேம் அதே மாதிரியே கொடுத்துருக்கோம். சப்புக்கான கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா டம்மியாக தான் விட்டுருப்போம். ஃப்யூச்சரில் அவங்க 2.1 வேணுனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு சப்வூஃபருக்கு ஒரு 100 வாட்ஸ் பவர் ஆம்ப் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 2.1 வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் வால்யூமில் லெஃப்ட் ரைட் கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். பேஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள். இதில் வந்து மிட்டு வந்து நம்ம வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் நாங்கள் மிட்டு வந்து ஆட் பண்ணலை, ஏன்னா லெஃப்ட் ரைட்டே சூப்பராக இருந்தது, மிட்டு தேவைப்படாது மேக்ஸிமம். அதனால் இதில் மிட்டு கண்ட்ரோல் வந்து நம்ம போடலை. வேணும்னா பேலன்ஸ் கண்ட்ரோல் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதோடைய இன்டீரியர் நம்ம பார்த்துலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு கிளாஸ் டி ஆம்போடைய இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக சிம்பிளாக ரெடி பண்ணியிருப்போம். இதுக்கான பேஸ், ட்ரிபிள் அண்டு சப்வூஃபர் போர்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். SMD டைப்பில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கான பவர் ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டி பவர் ஆம்ப்ளிஃபையர் சிப்பு. ஒரு சேனலுக்கு 100 வாட்ஸ் மேக்ஸிமம் எடுத்து கொடுக்கும். இதுக்கான பவர் சப்ளை, இது பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா 24 வோல்ட்டில் ஒரு 7.8 ஆம்ஸ், 8 ஆம்ஸ் பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 வாட் வரைக்கும் ரீச் ஆகும் இந்த பவர் சப்ளை. அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பவர் சப்ளை கொடுத்துருக்கோம். எதுக்காக அப்படின்னா அந்த கஸ்டமர் வந்து 2 பவர் சப்ளையாக வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்கேஸ் ஃப்யூச்சரில் அவங்க ஒரு ஃபேன் ஏதாவது யூஸ் பண்ண போகிறாங்க, ஃபேன் தேவையில்லை இருந்தாலுமே ஃபேன் தேவைப்படுது, யூஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே இதில் வந்து நீங்கள் பவர் சப்ளை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சப்வூஃபருக்கான பனானா சாக்கெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ இதில் சப்வூஃபர் ஆட் பண்ணாலுமே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் போட்டு நீட்டாக ரெடி பண்ணியிருப்போம். வயரிங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தெரியாதுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. அடுத்தபடியாக நம்ம 5.1 ஆம்ப்ளிஃபையரை பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா கிரே கலர் கேபினெட்டில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவுமே சூப்பராக, நான் எதிர்பார்த்ததை விட அருமையான லுக்கில் வந்துருக்குதுங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கண்ட்ரோல், பெரிய கண்ட்ரோலுக்கு மட்டும் லைட்டிங் போதும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சின்ன கண்ட்ரோலுக்கு நம்ம லைட்டிங் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த கஸ்டமர் வேணாம்னு சொன்னதுனால நம்ம ஆட் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். வியூ மீட்டர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக வியூ மீட்டர் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஒரு பிராண்டட் ஆம்ப் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு சூப்பராக லுக்காக இருக்கும். நம்ம ஆஸ் யூஷுவல் எல்லா ஆம்ப்ளிஃபையர்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம். அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் டேரெக்டாக நீங்கள் USB கொடுக்காம USB போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக புஷ் பண்ணிங்கன்னா இதில் USB போர்ட் வந்து உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி USB போர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். வியூ மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கும் லுக்கு. ஃப்ரண்ட் லுக் இவ்வளோ தாங்க. லைட்டிங் வந்து க்ரீன் கலரில் கேட்டிருந்தாங்க, ஸோ அதனால் க்ரீன் கலரில் பண்ணி கொடுத்துருக்குறோம். இன்டீரியரில் நம்ம
என்ன மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்டீரியரில் பார்த்தோன்னு சொன்னால் இதில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டால்பி டிடிஎஸ் ஆம்ப்ளிஃபையருங்க. ஸோ ஆன் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா டால்பி டிடிஎஸ்க்கான FT003 டீகோடர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஸோ FT003ல் ஆப்டிக்கல், கோஆக்சியல் அண்ட் HDMI ARC ஸோ எல்லாமே சப்போர்ட் பண்ணோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டால்பி டிடிஎஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இதில் நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அதுக்கான ஒரு கெய்னர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இதில் வர சிக்னல் ஸ்ட்ரென்த் பத்தலை அப்படின்னா இதில் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ரிசல்ட் வந்து படம் ஒரு மூவி பார்க்கும்போது ரியலாக ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பவர் ஆம்ப்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் 5200 1943 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல பேக்கேஜ், தொஷிபாவுடைய ஒரிஜினல் பேக்கேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஃபால்ட்டுங்கிறது மேக்ஸிமம் ஒரு 99% வந்து உங்களுக்கு இஷ்யூஸ் எதுவுமே இருக்காதுங்க. ட்ரான்ஸ்ஃபார்மருமே வந்து பார்த்திங்கன்னா பியூர் காப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா டைப் 3ல் 10 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர், ஒரு 3.5 இன்ச் 4 இன்ச் ஒரு 3.5 இன்ச் கோர் வர மாதிரி ரெடி பண்ணி போட்டிருக்கோம். டயோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10A10G டோட் டயோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 10,000 MFTயில் 2 கெப்பாசிட்டர்ஸ். ப்ரோலாஜிக் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமர் எனக்கு கிறிஸ்டல் NC ப்ரோலாஜிக் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப இந்த ப்ரோலாஜிக்கில் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோங்க. அதே மாதிரி சக்தி பிராண்டோடைய 5 சேனல் பவர் ஆம்பு, ஆடியோ கிளாரிட்டி அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான். ஸோ ஓவரால் வியூ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு அடிஷ்னலாக நீங்கள் எந்த மாதிரி வேணும்னு கேட்குறீங்களோ நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லுக் வைஸ் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வயரிங்குமே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சூப்பராக நீட்டாக தான் பண்ணி கொடுத்துருப்போம். வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டேன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆம்ப்ளிஃபையருடைய பட்ஜெட்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து ஒரு 15,000 பட்ஜெட்டுக்கு வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள். ஸோ இப்போதைக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் டீகோடர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கம்மியாக கிடச்சனால நான் அந்த பட்ஜெட்டில் பண்ணி கொடுக்குறேன். ஸோ ஃப்யூச்சரில் டீகோடர் ப்ரைஸ் வந்து ஏறிச்சு அப்படின்னா ஒரு 500 rupees அல்லது 1000 rupees கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், பார்த்து பண்ணி கொடுத்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளாஸ் டி ஆம்ப் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய பட்ஜெட் வந்து நீங்கள் என்ன மாதிரி கேட்குறீங்களோ வாட்டேஜை பொறுத்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி தரேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஆடியோ சாம்பிள்ஸ் இருக்கும், ஆடியோ சாம்பிள்ஸையும் கேளுங்க. உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர் பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் ஆர்டர் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல மறந்தது என்ன அப்படின்னா ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன். ஸோ ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் வந்து எல்லா ஆம்ப்ளிஃபையர்லையுமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். இந்த கிளாஸ் டி ஆம்பை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாகவே ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் வந்துடும். ஸோ அந்த ஐசிலே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன், ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்துடும். ஸோ அதனால் அதில் வந்து யூஸ் பண்ணலாம். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஏபியை பொறுத்தளவு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் மஸ்ட்டுங்க. ஏன்னா இன்கேஸ் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய காஸ்ட்லி ஸ்பீக்கர்ஸ் வந்து கண்டிப்பாக காயில் வந்து பேர்ன் ஆகிடும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை குவாலிட்டிலாம் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக கிளாஸ் ரிலே யூஸ் பண்ணி தான் போட்டோம். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தாங்க. ஸோ ஆடியோ சாம்பிள்ஸ் கேட்டு பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சாங் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்பெஷலான சாங்கு. எத்தனை பேர் இந்த சாங்கை வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னு சொல்லி தெரியலைங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப பழைய சாங். அதாவது 1979 வந்த சாங்குங்க. இந்த பாட்டை கேட்டு பாருங்கள். என்ன மூவின்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.